தென் பாரதம் தனி நாடாகும் அப்படின்னு காங்கிரஸ் எம்பியான டிகே சுரேஷ் அவர்களை வந்து பேசியிருக்காரு. இவர் வந்து யாருன்னா கர்நாடகாவில் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய டிகே சிவகுமாரோடைய சகோதரர் அப்படின்னு நமக்கு தெரியுது. இவர் வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு கருத்தை பேசியிருப்பது சமூக வலைதளங்களும் சரி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதாவது எங்களுக்கு வந்து இந்தி திணிப்பு இந்த மத்திய அரசு வலியுறுத்துது, இந்தி திணிப்பு செய்யுது அப்படின்னும், நாங்கள் கட்டுற அந்த வரி, இந்த நாங்கள் கொடுக்குற வரிகள் இதெல்லாமே வந்து எங்களுக்கு பண்ணலை, இது எல்லாமே அந்த ஹிந்தி பெல்ட் அவங்களுக்கு யாருக்கு பண்ணணும்னு தோணுதோ அவங்களுக்கு மட்டும் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே வந்து அடையலை, எந்த நிதியும் எங்களுக்கு வந்து ஒதுக்கலை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு அவர் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த நாட்டை பிரிக்கணும் அப்படின்ற பேச்சு இன்றைக்கி நேற்று இல்லை, நம்ம எப்போலேருந்து பிரிவினைவாதிகள் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த காங்கிரஸ் எம்பி பேசியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, இவர் பேசுனதுக்கு சோஷியல் மீடியாவில் பல எதிர்ப்புகள் வந்துட்டுருக்கு. இது வந்து பாகிஸ்தான் போல் வந்து பிரிக்கணும் துண்டாடணும் அப்படின்னு பேச்சு வந்து இது வந்து கண்டனம் தெரிவித்து பல நெட்டிசன்களை வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க, கண்டிச்சுட்டு வராங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பேச்சுக்கு தமிழகத்தில் ராசா போன்றவர்கள் ஆதரவு கொடுப்பதிலிருந்து தெரியுது. இந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய பெயரை நாங்கள் இந்தியா என்று வைத்திருக்கிறோம். அதாவது அந்த நாகேஷ் ஒரு டைலாக் வரும், பேர் வச்சியா அந்த நாய்க்கு சோறு வச்சியா அப்படிம்பார். அது மாதிரி பேர் இந்தியான்னு வச்சுக்கிறதுல இல்லை, அந்த இந்திய உணர்வு இருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸுக்கு கொஞ்ச காலமாக, அதாவது இந்திரா காங்கிரஸ் இருந்த பொழுது கூட அவர்களுக்கு ஏதோ அந்த கொஞ்சம் உணர்வு இருந்தது. ஆனால் எப்பொழுது அது இத்தாலி காங்கிரஸாக மாறியதோ அப்போலேருந்தே அந்த காங்கிரஸுக்கே அந்த உணர்வு இல்லை அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு வரோம். நீங்கள் சொன்னது பேர் டிகே சிவகுமாருடைய சகோதரர் தான் டிகே சுரேஷ். அங்கே தேர்தல் பிரச்சாரமே எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியும். போன சட்டசபை தேர்தலே அவங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சிகளுக்கு எப்படியெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்கள், எப்படிப்பட்ட பிரிவினைவாத கருத்துக்களை எல்லாம் காங்கிரஸும் அவர்களோடு சேர்ந்து பேசியது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். சித்தாராமையா அந்த சீஃப் மினிஸ்டரே அப்படி தான் பேசக்கூடியதெல்லாம். இப்போ புதுசாக இப்பொழுது இவர்களெல்லாம் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டேக்ஸு நாங்கள் தான் நிறையா கொடுக்குறோம். தமிழ்நாட்டுலேருந்து ஒரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தப்பையிலையும் இப்போ தங்கம் தென்னரசு சொல்லுது, நாங்கள் ஒரு பைசா அதாவது ₹1 கொடுத்தால் எங்களுக்கு வருவது 29 பைசா தான் அப்படின்னு இவங்க உருட்டுற அந்த உருட்டு. இப்போ கேரளாவிலையும் கூட அவங்களுடைய முதல் சட்டசபையை தொடங்கி வைக்கும் பொழுது ஆளுநர் உரையிலேயே கூட இதே போன்ற கருத்துக்களெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அதனால தான் சட்டசபையை தொடங்கி வைத்து உரையாற்றிய ஆரிஃப் முகமது கான், கேரளாவுடைய ஆளுநர், பத்தியை படிச்சுட்டு கடைசி பற்றி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஏன்னா முழுவதும் உள்ளே இருப்பது முழுவதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் மோடி அரசையும் கிண்டல் செய்து, குறிப்பாக இது அந்த நிதி பகிர்வு சரியாக இல்லைன்னு குற்றச்சாட்டு சொல்லக்கூடியது தான். இது ஒரு புதுசாக ஒரு டெம்ப்ளேட், இந்த டூல் கிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் இப்போ புதுசாக இந்த டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் வரி நிறையா கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதில்ல, உங்களுக்கு சாதகமான கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம். இது எப்படி இந்த நிதி பங்கீடு நடக்குதுன்னு பல முறை பாராளுமன்றத்திலே இந்த குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கேருந்து தானே பதில் பேசியிருக்கணும். நீங்கள் அவங்க பேச ஆரம்பித்தாலே பயந்து ஓடுறீங்க, அவங்க வேறு ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு. இன்னொன்று, கர்நாடகாவை பொறுத்தளவு போன சட்டசபை எலெக்ஷனில் அவங்க எவ்வளவு இலவசங்களை அறிவித்தார்கள்ங்கிறது தெரியும். அதாவது உங்களுக்கு எவ்வளவு நிதி வருவாய் வருகிறதோ அதை ஒட்டி தான் நீங்கள் செலவினங்களை நீங்கள் முறைப்படுத்தணும். அதுதானே ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு. உனக்கு என்ன டேக்ஸ் வருது, அது எவ்வளவு செலவு பண்ணுங்கிறது தெரியாமல் அனைவர்களுக்கும் இலவச பேருந்து, அதே மாதிரி 200 யூனிட்டுக்கு மேலே மின்சாரம் இருந்தால் கூட ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, இப்படியெல்லாம் நீ தேவையில்லாமல் மக்கள் கேட்கலன்னா கூட நீ ஜெயிக்க வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாம் இலவசம்னு சொல்லிவிட்டு இப்போ குத்துது கூட இது எங்களுக்கு போதிய நிதி வருவாய் இல்லை, நீங்கள் எங்களுக்கு பிரித்து கொடுக்க மாட்டேங்க. அதாவது இவர்கள் எல்லா தவறையும் செய்துவிட்டு, தமிழக அரசும் அப்படித்தானே இங்கே எல்லா விஷயம். இப்போ இன்றைக்கி கூட என்ன சொல்கிறாங்க, அதாவது கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ் இது மாற்றியாச்சு டெர்மினலு. இப்போ அது பல அதிருப்திகள் இருக்கிறது.
அங்கே பஸ்ஸு சர்வீஸு சரியில்லை, இங்கேருந்து கனெக்டிவிட்டி இல்லைன்னு பல குற்றச்சாட்டு சொன்னேன். திடீர்னு இன்றைக்கி வந்து இந்த நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஜவுளி கடை, இந்த ஆடி தள்ளுபடி, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜவுளி கடையில் வெளியில் வந்து ஒரு லக்கி ட்ரா வச்சுருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ உங்களுடைய பில்லு தொகையை போட்டு ஒரு ஸ்லிப்பில் எழுதி நீங்கள் டப்பாவில் போட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபேன்சியாக 2-3 பொருட்கள் வச்சுருப்பாங்க. 2 வீலர், மிக்சி, இதெல்லாம் லக்கி ட்ராலாம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு விதமான ஆசை கதை. இவன் என்ன நினைப்பான், நம்ம இவ்வளோ வாங்கினா நம்ம பாரு ஒரு 2000 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணி வாங்கினோன்னா நமக்கு 75,000 மதிப்பில் ஸ்கூட்டர் கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு ஒரு ஆசை கிடைக்கிறது மாதிரி. அது வந்து ஏதோ வியாபாரம் பண்ணுறவங்க அதை செய்யலாம். இப்போ புதுசாக என்ன அறிவிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த சீட்டு தேர்ந்தெடுத்து அவங்க குலுக்கல் முறையில் அவங்களுக்கு 10,000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்கன்னு செய்தி பேப்பரில் பார்த்தேன். அதாவது இது யாராவது மக்கள்கிட்ட கேட்டாங்களா, நாங்கள் டிக்கெட் கொடுக்கோம், நீங்கள் லக்கி ட்ராவில் எங்களுக்கு குலுக்கல் முறையில் எங்களுக்கு 10,000 கொடுங்கன்னு யாராவது கேட்டாங்களா? நீ வந்து பத்திரமா எங்களை கொண்டு போய் சேரு, வண்டியில் பஸ்ஸில் போனோம்னா மேலே ஒழுகாத வழக்கு பஸ்ஸை வச்சுக்க, பிரேக் பிடிக்கக்கூடிய பஸ் வச்சுக்க. இன்றைக்கி ஒரு சமூக வலைதளங்களில் பெரிய அளவு வைரல் ஆனது, டிரைவர் ஓட்டுறாரு, அந்த கீர் பாக்ஸு வந்து கழண்டு போயிடுச்சு. அந்த கீரை ஒரு வயசானவர் பிடிச்சிக்கிட்டே வராரு. ஏன்னா அடுத்த கீரு இவர்கிட்டேருந்து வாங்கி தான் அந்த டிரைவர் போடணும். அதாவது டிரைவருக்காக 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கீர் பாக்ஸை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அந்த அளவுக்கு அரசு பேருந்து இருக்கிறது. அதுதான் நீங்கள் வைரலாக போயிட்டு இருந்த வீடியோ சமூக வலைதளங்கள். இப்படியெல்லாம் வைத்து விட்டு அடிப்படை கட்டமைப்புகளை எந்த அளவு இவங்க வளர்ச்சியடைய செய்யாமல் செய்துவிட்டு மத்திய அரசை குறை சொல்லக்கூடிய அந்த வேலை தான். இதை வைத்துக்கொண்டு தென்னிந்தியான்னு ஒரு புதுசாக ஒன்று, ஏண்டா நாங்கள் அப்பையிலேருந்து தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ கொடுக்க மாட்டேங்கிற அந்த நேரம். அதாவது பிளவுபட வேண்டும்ங்கிறப்ப இவங்க தமிழ்நாடு கேரளாவெல்லாம் ஒன்றும் சேர்த்துப்பாங்களா? நீ தான் எனக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிற, உனக்கு எனக்கு வாய்க்கா வரப்பு சண்டை இங்கே போயிட்டுருக்குது. அதாவது பிரிவினை எப்படி உங்களது உள்ளத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது. இவருடைய சகோதரர் டெப்டி சிஎம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரே நாடில் பிறந்தவன், நான் இந்த கருத்தை ஏற்றுக்கலை அப்படிங்கிறார். இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பெரிய விவாதம் வந்த பொழுது, காரணம் அவர் வந்து ஒரு எம்பி, அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக சொன்ன பிறகு கார்கே, அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது எக்காலத்திலும் ஏற்க முடியாது, இந்தியாங்கிறது ஒரே நாடு தான். யார் சொல்லியிருந்தாலும், ஏண்டா யார் சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக சொல்லி போச்சு, உங்கள் கட்சியோட எம்பி தானே, யார் சொல்லியிருந்தாலும் இதை ஏற்க முடியாது. இப்போ பிஜேபியில் இருந்த எந்த எம்பியாவது சொன்னால் கூட என்னால் இதை ஏற்க முடியாது, தெளிவாக சொல்லிச்சு, உன் எம்பி தான் சொன்னான், மன்னிப்பு கேட்க சொல்லணுன்னு சுற்றி வளைச்சி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்முடைய கோரிக்கை என்னென்னா, இந்த டிகே சுரேஷ் வந்து ஒரு எம்பியாக இருப்பதற்கு தகுதியற்றவர். அதாவது ஒரு ஜாதியை சொல்லி பிரதமர் நரேந்திர மோடியை இழிவுபடுத்தினார்னு ஒரு கேஸ் போட்டு ராகுல் காந்திக்கு தண்டனை கிடைத்தது பிறகு வந்து அடுத்த நீதிமன்றத்துக்கு போய் அது தடைப்பட்டு தான் இப்போ அவர் எம்பியாக இருக்கிறார். அதுக்கு முன்னால் வீடே காலி பண்ணக்கூடிய சூழல் இருந்தது. அதே போல் இந்த டிகே சுரேஷை ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து அவர் நீக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய பார்வை.